வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து பொங்கலுக்கு வந்து 3000 காசு, வேட்டி சட்டை, கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தான். அதை இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படி என்ன யோசிக்கலாம்னா வந்து ஃப்ரீன்னு இல்லாமல், புரியுதுங்களா? இப்போ நல்லா எடுத்துக்கங்க, மற்ற எந்த நாட்டிலையுமே வந்து ஃப்ரீங்கிறது அதிகம் மேக்ஸிமம் கிடையாது. இல்லை, நம்ம நாட்டில் மட்டும்தான் ஃப்ரீங்கிறது. புரியுதா? இதுக்கு பதிலாக வந்து நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குல்ல, அது காய்கறிகளாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அந்த விலைவாசியை கம்மி பண்ணால் நம்ம என்ன செய்யலாம்? வாழ்க்கையில் வந்து நல்ல கொஞ்சம் ஈஸியாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ உள்ள விற்கிற விலைவாசி வந்து ஒரு 60,000 70,000 1,00,000 சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த விலைவாசி வந்து கரெக்டாக இருக்கும். சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்கல்ல, 10,000 15,000 அன்றாட கூலி, புரியுதுங்களா? இப்போ விவசாயிகள் இந்த மாதிரிங்களுக்கு வந்து இந்த விலைவாசி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம இப்போ வந்து விலைவாசி காய்கறிகள் என்ன ரேட்டு விற்கும் நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து ஃப்ரீன்னு கொடுக்காம இந்த மாதிரி உள்ள முக்கியமான அன்றாடம் தேவைப்படுற பொருட்களோட ரேட்டை கம்மி பண்ணையில் மக்கள் என்ன செய்யலாம்? வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ஈஸியாக வாங்கி சாப்பிட்லாம், எல்லாம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? என்னோட ஒப்பீனியன், ஃப்ரீங்கிறது ஒன்று இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட விலைவாசியை கம்மி பண்ணால் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, பொங்கலுக்கு காசு கொடுக்குறோம், அது ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அவ்வளோதான். அதோட அந்த காசு முடிஞ்சிடும். 3000ங்கிறது எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம்? ஒரு நாள் பொங்கலுக்கு, அதோட காலி ஆயிரும். ஆனால் இதே காசை வந்து நம்ம வந்து காசாக கொடுக்காம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருளோட விலைவாசியை கம்மி பண்ணாங்கன்னா நம்ம வருஷம் பூரா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நம்மளுக்கு அந்த ஒரு நாள் சந்தோஷமாக இருக்க முக்கியமாக, இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறது முக்கியமாக? புரியுதுங்களா? என்னோட ஒப்பீனியன் இது. உங்களோட ஒப்பீனியன் என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.